ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பணவரவு அதிகரிக்க சமையல் அறையில் இந்த ஒரு பெட்டியில் காசுகளை போட்டு வைங்க. அது என்னன்னு முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்தாலும் நம்ம வீட்டில் பணம் தங்காமலே இருக்கும். அதை விட பணம் அதிக செலவாகக்கூடும். அப்படி நம்ம வீட்டில் பணம் அதிக அளவு செலவாகாமல் அதிகமாக பணத்தை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பல வகையான பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் அது எதுவுமே நமக்கு கை கொடுக்கல அப்படின்னா இப்போது சொல்ல போகிற இந்த அஞ்சரை பெட்டி ரகசியத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேரும். இந்த அஞ்சரை பெட்டி ரகசியமானது நம்மளோட முன்னோர்கள் காலத்திலிருந்து பெண்கள் செய்து வரக்கூடியது. பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் ஒரு சில விஷயங்களை பின்பற்றுவதன் மூலமாக நம்ம வீட்டில் பணத்தை அதிகமாக கொண்டு வர முடியும். முழு விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம். பொதுவாக அந்த காலத்தில் எல்லாம் அனைவரது வீட்லேயும் அஞ்சரை பெட்டி இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில் நாம் நிறைய மசாலா பொருட்களை வச்சுருப்போம். ஆனால் இப்பொழுது பெரும்பாலானவங்களோட வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்கிறதில்ல. காரணம், அழகுக்காக ஒரு மாதிரியான டப்பாக்களை மசாலா பொட்டிகளை போட்டு அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் எப்போதுமே எல்லோருடைய வீட்லேயும் சமையல் அறையிலையும் இந்த அஞ்சரை பெட்டி இருக்கிறது மிகவும் நல்லது. இந்த அஞ்சரை பெட்டியை நம்ம பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தக்கூடாது. சில்வர், வெண்கலம், பித்தளை போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியில் மசாலா பொருட்கள் அதிகமாக நிறைவாக இருந்தால் நாம் செய்யும் சமையலும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதனால் அனைவருடைய வீட்லேயும் அஞ்சரை பெட்டி, அதில் மசாலா பொருட்களும் நிறைவாக இருக்கணும். அது இன்னும் மிகவும் நல்லது. நம்ம வீட்டில் உள்ள சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் இந்த ஒரு பொருள் இருப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் அதிகமாக பணம் வந்து சேரும். அனைவருக்கும் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற பொருள் தான் அது. இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு எதுவுமே இல்லைங்க, காய்ஞ்ச மிளகாய் தான். அஞ்சரை பெட்டியில் மூடி இருக்குமாறு அஞ்சலி பெட்டையை வாங்கிக்கோங்க. அந்த மூடியின் மேலே காய்ந்த மிளகாயை போட்டு வச்சுக்கோங்க. குண்டு மிளகாய், நீல மிளகாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எப்போதுமே நிறைய பேர் வீட்டில் இதை பின்பற்றுவாங்க. அஞ்சரை பெட்டி மேலே ஒரு சில நாணயங்களை காய்ந்த மிளகாயை சிதறி கிடைக்கும். ஆனால் இதனை இப்போதும் உள்ள தலைமுறையினர் பின்பற்றது கிடையாது. அவங்க எல்லாரும் இதை பின்பற்றினா நிச்சயம் அவங்க வீட்டில் பணம் அதிகமாக வந்து சேரும். அதனால் அனைவரோட வீட்லேயும் அஞ்சரை பெட்டியில் மூடிக்கு மேலே காய்ஞ்ச மிளகாயை வையுங்க. இந்த காய்ஞ்ச மிளகாய் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா மாதம் ஒரு முறை யாரோட காலும் படாத இடத்துல இந்த காய்ந்த மிளகாயை போட்டுட்டு புதிதாக சில காய்ந்த மிளகாயை அஞ்சரை பெட்டி மேலே போட்டு வையுங்க. இந்த காய்ந்த மிளகாய் நாம் பயன்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை ஆற்றல்களை போக்கக்கூடிய சக்தி இருக்குது. எப்போதுமே நாம் கண் திருஷ்டியை கழிக்கிறதுக்கு காய்ந்த மிளகாயை பயன்படுத்துவோம். அதனால் இந்த காய்ந்த மிளகாயை அஞ்சரை பெட்டி மேலே வைக்கிறதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு வரும் பணத்தின் மேலே உள்ள எதிர்மறையான ஆற்றலும் கண் திருஷ்டியும் கழிஞ்சு நம்ம வீட்டில் அதிகமாக பணம் சேரும். முழு மனதோடு இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ள பெண்கள் மட்டும்தான் இந்த அஞ்சரை பெட்டி ரகசியத்தை பின்பற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆண்களும் ஒரு சில விஷயங்களை செய்கிறதன் மூலமாக வீட்டில் அதிக பணம் வந்து சேரும். ஆண்கள் அவங்க குளிக்கிற தண்ணீரில் கல்லுப்பு சேர்த்து போட்டு குளிக்கலாம். அப்படி செய்கிறதன் மூலமாக அவங்க மேலே உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கிடும். பெண்களும் இதையெல்லாம் செய்யலாம். ஆண்களோ பெண்களோ இருவருமே அவங்களுடைய வீட்டில் தண்ணீரை குறைவாக செலவழிக்கணும். அதிகமாக செலவழித்தா அதன்படியே பணமும் செலவாகிடும் அப்படின்னு கூறுவாங்க. அதனால எந்த ஒரு பொருளையும் வீணாக்காமல் அனைத்தையும் நாம் குறைவாக செலவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் அதிகமாக வந்து சேரும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.